வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ப்ரோ? வணக்கம், நல்லா வணக்கம். இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் வேற யாரோ நெனச்சேன். இல்ல ப்ரோ, ஒருத்தன் என்னோட போட்டோ ஒரு நாள் நான் போஸ்ட் போட்டேன். அந்த போட்டோவை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு, நான் ஆ, இதை வச்சு நான் வீடியோ போட போறேன். என்கிட்ட நான் பேசணும். ஆ, உன் ஃபோன் நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நல்லா இருக்க, அழகா இருக்க, உன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என் போட்டோ வச்சு நான் தப்பு தப்பா வீடியோ போட போறேன் அப்படின்னு ஆ. சொல்லிட்டு என்னை ரொம்ப பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்கான் ப்ரோ. ஐயையோ! அதனால அந்த ஐடியை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சில பேர்கிட்ட கேட்டேன். கேட்டதுக்கு வந்து ம். அந்த ஐடி க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வேற நேம் வந்து வச்சு போடுங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த நேம் அந்த ஐடி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஆ, நேம்ல நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ம். எவனோ இருக்கு யாரோ தெரிஞ்சவங்க தான் பண்றாங்க. தெரிஞ்சவங்க தான், எனக்கு யாருன்னு தெரியும். தெரியும், கன்ஃபார்மா தெரியும். ஆ, நான் அவன் ஐடியில போயிட்டு நான் பேசினேன். அவன் வந்து 21 ஐடி வச்சிருக்கான். எல்லா ஐடியிலும் இருபத்தோராயிரம். வந்து ஆமா, எல்லா ஐடியிலுமே வந்து என்னை வந்து ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்றது, என்கிட்ட சீப்பா பேசுறது, என்கிட்ட வந்து ஒரு மாதிரி ஒஸ்டா நடந்துக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணான். உன் போட்டோ வச்சு நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிளாக்மெயில் ரொம்பவே பண்ணிட்டு இருந்தான். ஆ, ஒரு கட்டத்துல நான் என்ன பண்றதுன்னே தெரியாம உக்காந்து அழுது புலம்பி ம். என்னதான் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். நானும் திரும்ப பிளாக்மெயில் பண்ணேன். நீ என் போட்டோ வச்சு நீ வீடியோ போட்டினா உன்னுடைய ஆ, ஐடி உன்னோட சம்பந்தப்பட்ட எல்லார்கிட்டயும் போய் நம்ம சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஆ, அப்படின்னு நான் சொன்னேன். ஆ. போலீஸ் ஸ்டேஷன்ல ம். போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்ன உடனே அவன் பயந்துட்டான். இன்னும் வரல அவன். எனக்கு அந்த ஐடி வந்து சுத்தமா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டெலீட் பண்ணிட்டு இதை வேற ஐடியில பேசுறேன். எவ்வளோ ஐடி, எவ்வளோ சேனலு. அவன் பேரு ஊரு எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே தெரியும். ஆனா நான் வெளிய சொல்லக்கூடாது. சொன்னா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கேன். சரி, என் சேனல்லயே நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கான் அவன். ஃபர்ஸ்ட் நல்லா தான் பேசினான், நல்லா தான் பழகுனான். சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசினான், பழகுனான். இப்ப இந்த மாதிரி பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ப்ரோ. நான் எதேர்ச்சியா தான் ப்ரோ வச்சேன் என்னுடைய போட்டோவை. சும்மா அந்த தமிழ் வருஷ பிறப்பு வந்துச்சு பாத்தீங்களா? ஆ, அப்போ வந்து நானும் பாப்பாவும் போட்டோ பிடிச்சோம். அந்த போட்டோவும் வச்சேன். அதுதான் என்னுடைய தப்பு. அது மட்டும்தான். டிபில கூட நான் அந்த அளவுக்கு போட்டோ மாத்தவே மாட்டேன். ஏதாச்சும் வேற வேற போட்டோ வைப்பினேங்காண்டி என் போட்டோவை நான் வைக்கவே மாட்டேன். அப்படி அந்த ஆ. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன அவ்வளோ பிளாக்மெயில் ப்ரோ. நீங்க எப்ப போட்டோ போட்டீங்க? நான் பார்க்கவே இல்லையே. நான் சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் ப்ரோ வைப்பேன். 5 நிமிஷம் கூட இருக்காது. ஜஸ்ட் ஆ, ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கூட இருக்காது. அதுல எப்படிதான் அவன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தானே எனக்கு தெரியல. அதுக்குள்ளேவா? இருப்பாங்க, இந்த மாதிரி நெறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தன கெடுக்கிறதுக்குன்னே வந்துருவானுங்க. ஐயோ! எனக்கு அப்படியே மைண்டு தலை வெடிச்சு அழுது புலம்பி சில பேர்கிட்ட கேட்டேன். அப்புறம் தென்றல் ப்ரோலாம் இருக்காருல்ல, தென்றல் ப்ரோ என் சேனல்ல நிறைய கமெண்ட் பண்ணுவாரு அவரு. அவர்கிட்டலாம் ஆமா. கேட்டேன். சிஸ்டர் நீங்க அந்த சேனலை டெலீட் பண்ணிடுங்க. பரவாயில்ல. அவங்க வந்து ரொம்ப பேசினானா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுல தான் ஆ, நான் வந்து பண்ணிட்டேன். ஓகே, ஓகே. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அடங்குனான். உன் ஐடி, உன் சம்மந்தப்பட்ட எல்லா ஐடி, நீ எந்தெந்த சேனலுக்கு போற, எல்லா ஐடி, நீ பண்ண கமெண்ட் எல்லாமே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வீடியோ போடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆ, அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவன் விட்டு போனான். ஓகே, ஒரு ஓகே. தடவை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போனான். ஆ, ஆமா. அது பண்றத பண்ணிட்டு இந்த மன்னிப்புன்னு கேட்டுட்டா வேல. அதனால எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ஐடி சுத்தமா வேணாம். அந்த ஐடி எனக்கு வேணவே வேணாம்னு சொல்லிட்டு பரவாயில்ல பொறுமையா கூட போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வேற ஐடியில கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ம், ம், ம். எப்படிலாம் இருக்கிற